ஏதோ பெரிய $1 மில்லியன் பிசினஸ் காலங்காத்தாலேயே வர சொல்லியிருக்க. இதான் நீ தொழில் தொடங்க போற இடமா? என்ன தமிழ், எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்தாச்சு ஜனமா. ஜனமா, நல்ல நேரம் ஆரம்பிக்குது. விளக்கேத்திட்டு ரிப்பன் கட் பண்ணிட்டு போர்டை ஓபன் பண்ணிடலாம். ம். மீனா, அத்தை, வந்து விளக்கேத்து. இல்ல பரவாயில்ல அத்தை, நீங்களே ஏத்துங்க. ம். ரிப்பன் கட் பண்ணிருங்க. தமிழ் சிஸ்டர், ரொம்ப ராசியான பேரு. நீங்க ஓஹோன்னு வர போறீங்க பாருங்க. தெரியுமே. எதுக்கு தமிழ்? எதுக்கு என் பேர்ல? உங்க அம்மா பேர்லயே ஆரம்பிக்க வேண்டியது தானே? இல்ல ஜனாமா, நாங்க இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு சரியான ஒரு வேலை கூட கிடையாது. எனக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு இங்க யாருமே தயாரா இல்ல. என்ன ஆளாக்குனது நீங்க தான். எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததும் நீங்க தான். எங்க அம்மா எனக்கு உயிர் கொடுத்தாங்க, ஆனா நீங்க தான் எனக்கு அடையாளத்தை கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஆரம்பிக்கிற பிசினஸுக்கு உங்க பேரை வைக்கிறது தாமா சரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜனாமா. நல்லா. இருந்துச்சுமா, அதெல்லாம் ஒரு காலத்துல. ஆனா அது எல்லாத்தையும் அவளோட லவ்வால மொத்தமா மாத்திட்டா. சிவி சார், இந்தாங்க ஜூஸ். தேங்க்ஸ் தமிழ். சூப்பர் தமிழ். எதுல விட்ட? அதான் உன்னை முழுசா எல்லாத்தையும் மாத்திட்டான்னு சொன்னீங்க. மாமா, அவ மாத்தல, அவனோட லவ் மாத்திருச்சு. என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறவளுக்காக நானும் மாறணும் இல்ல மாமா? அதான மாமா நியாயம். மா, எனக்காக நீ உயிரை விடுவியா? என்னது? ஆனா தமிழ் எனக்காக உயிரை கொடுப்பாமா? மா, சும்மா வார்த்தைகள்லாம் சொல்லலாமா, நிஜமாவே தமிழ் எனக்காக உயிரை கொடுப்பா. ஏன்னா நான் தான் அவன் உலகமே. அப்படிப்பட்ட தமிழை நான் துரத்தணும்னு நினைச்சிருக்கேன். அப்ப கூட அவ எனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணிருக்கா. அப்ப அவளுக்கு நான் நல்லது மட்டும் தான் பண்ணணும். பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டேன், அப்படிதானே? அம்மா, அதுக்காக அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஆனா என் ஒய்ஃபுக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா நிப்பேன். தமிழ், நீ போ. மா, இதெல்லாம் போட்டு யோசிச்சு மண்டையை குழப்பிக்காத, சரியா? வரேம்மா. போச்சு போச்சு போச்சு, என் மகனை என்கிட்ட இருந்து சுத்தமா பிரிச்சுட்டா. இல்ல, அவளை இனிமே நான் சும்மா விட மாட்டேன்னு. தேங்க்யூ. எதுக்கு? இல்ல, நீங்க ஜனமாக்காக டிராமா பண்ணாலும் பொய்யாவது அத்தை கிட்ட எனக்காக பேசுனீங்கல்ல, அதுக்குதான். அப்ப நான் பேசினது எல்லாமே பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப இல்லையா?
இன்னும் என்ன நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல தமிழ். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கேரக்டர் பிடிக்கும், உன் திறமை பிடிக்கும். எனக்காக நீ பார்த்து பார்த்து செய்யற எல்லாமே பிடிக்கும். நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல தமிழ். என்ன? அதான் நீ யாருங்கிற உண்மையை மறைச்சு உன் கேரக்டருக்கே செட் ஆகாத ஒரு பொய்ய சொல்லி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கல, அது எனக்கு பிடிக்கல தமிழ். நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தும் அதை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணல, அதுவும் எனக்கு பிடிக்கல தமிழ். பட் இந்த ரெண்டு காரணத்துக்காக உன்னை முழுசா வெறுத்துற முடியாதுல்ல. அப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்களா? தமிழ் ப்ளீஸ் இத பாரு. பிடிக்காத அத்தை பொண்ணுனாலும் நீ ஏன் அத்தை பொண்ணுடி. என்ன நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ என் ஒய்ஃப். அதை யாராலையும் மாத்த முடியாது. இப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையா? ஆனா ஒண்ணு சொல்றேன், சீக்கிரமே நீங்க என்ன லவ் பண்ணுவீங்க பாருங்க. அப்படியா? இன்னும் ஒரே மாசத்துல நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னு என்கிட்டே வந்து சொல்லுவீங்க. தமிழ், நீ சொன்ன போய் எல்லாத்தையும் விட லவ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட சொல்லுவீங்க. ஒருவேளை நான் அப்படி சொன்னேன்னா நீ இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஜானு கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு அர்த்தம். பாப்போமா? பாக்கலாம். அப்புறம் சிபி சார், பேச்சு வாக்கல நீங்க என்ன டி சொன்னீங்கல்ல? அப்படியா? ஆமா சிபி சார், நீங்க என்ன டி போட்டுதான் கூப்பிட்டீங்க. நீங்க டி போட்டா நான் டா போடுவேன். அப்ப பாத்துக்கோங்க, நம்ம புருஷன் பொண்டாட்டிங்கிறத தாண்டி நீங்க முறை பையன். முறை பையனா டா போட்டு கூப்பிடுற எல்லா உரிமையும் முறை பொண்ணுங்களுக்கு இருக்கு, தெரியும்ல? பாத்துக்கோங்க. ஏய் தமிழ், ஒரு நிமிஷம். இந்த டாலாம் வேண்டாம். பட் நீ என்ன சிபி சார் சிபி சார்னு கூப்பிடுறல, அந்த சார் மட்டும் வேணாமே.